கைஸ், தமிழ்நாட்டில் என்ன தான் நடக்குது சத்தியமாக தெரில எனக்கு. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, யூடியூப் எதோ ஓப்பன் பண்ணாலும் இந்த டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் புலம்புறதை கேட்குறதுக்கே கட்டுப்பாக இருக்கு. சத்தியமாக முடியலை. பாவம், அந்த மனுஷன் பதவி ஏற்று 15 நாள் தான் இருக்குது. கண்டிப்பாக 15 நாள் தான் முடிஞ்சிருக்கு இனியோட. ஓகேங்களா? 15 நாளுக்குள்ளே ஒரு மனுஷன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாத்தையும் தனக்கு கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு நினச்சா அது கண்டிப்பாக முடியாது. 70 வருஷம் அதிமுக திமுக 2 பேரும் மாறி 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 ஆண்டாங்க. அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மக்கள் அவங்கள வெறுத்து ஒதுக்கி டிவிக்கேன்ற ஒரு புதிய கட்சியை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நம்ம தளபதி. ஸோ அவர் பதவியேற்று 15 நாள் தான் இருக்குது. 15 நாளுக்குள்ளே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் முடியுமா? சத்தியமாக முடியாது. யாராலையுமே முடியாது. என்ன தான் ஒரு ஜீனியஸ் இருந்தாலும், என்ன தான் ஒரு திறமைசாலியாக இருந்தாலும் 6 கோடி மக்கள் அத்தனை பேரையும் சத்தியமாக யாராலையும் முடியாது. கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அந்த ஹனிமூன் பீரியட்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கண்டிப்பாக கொடுக்கணும். அது கூட கொடுக்காம எங்கே அவர் நல்லா பண்ணிட போகிறாரோன்ற எச்ச புத்தியில் இந்த டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் இந்த வாட்டுறீங்களே, அவர் கொஞ்சம் மூச்சு வர டைம் கொடுங்க. கொஞ்சம் ஒரு மக்கின பிரச்சனை அது என்ன இது, அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவர் ஒன்றும் எதுவுமே கண்டு காணாதமெல்லாம் இல்லையே. நீங்கள் முன் வச்ச கோரிக்கையும் அவர் நிறைவேற்றிட்டுருக்காரு. ஓகேங்களா? அவருக்கு என்ன முடியுதோ அதையும் இந்த 15 நாளில் பண்ணியிருக்காரு. அவர் எதுவும் பண்ணாமல் சும்மா உங்களை மாரி ஆஃபீஸ் பக்கமே வராமல் வீட்லேயே உட்காந்துட்டு பெஞ்சை தேய்ச்சிட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு போயிட்டு ரீபோஸ்ட்லாம் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் அவர் எதுவும் பண்ணலையே. அவர் வேலையாக அவர் பார்க்குறாரு. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் என்ன டைமுக்கு வரணுமோ அந்த டைமுக்கு வர்றாரு, எந்த டைம் போகணுமோ அந்த டைம் போகிறாரு. அதையும் மீறி அவர் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கார். ஓகேங்களா? ஸோ எதுவுமே பண்ணாமல் எதுவுமே செய்யாமல் 5 வருஷமாக கடன் மேலே கடன் வாங்கி உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கிட்டு எங்கள் தலையில் ஏற்றி வச்சுட்டு போன நீங்கள் இன்றைக்கி பேசக்கூடாது. சத்தியமாக பேசக்கூடாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு அவர் வேலை பார்க்க விடுங்க. அவர் வேலையை பார்ப்பார். எங்கள் தளபதியை பற்றி எங்களுக்கு தெரியும், எங்கள் அண்ணனை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கள் அண்ணன் எங்களுக்கு நல்லா தான் பண்ணுவார். ஸோ நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. சரிங்களா? கண்டிப்பாக அவர் செய்வார். கொஞ்சம் டைம் கொடுங்க. 6 மாதம் பாருங்கள். அவருக்கு ஹனிமூன் பீரியட் ஒன்று இருக்குது. அதுக்கு தாண்டி அவர் ஏதாவது பண்ணலை, ஏதாவது போகலை அப்படின்னா அப்போ வாங்க எதிர்கட்சின்னு 15 நாள்லேயே நொட்டாதீங்க. சரிங்களா?